தேவனுடைய வார்த்தை சரியாக நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, கர்த்தர் யாக்கோபை பண்ணின போது அல்லேலூயா, அவங்க அங்கே நடந்த சில சம்பவங்கள் இருக்கு. அதில் ஆண்டவர் நிறைய காரியங்களை யாக்கோபுக்கு என்ன செஞ்சாரு, உணர்த்தினார். என்னுடைய வாக்கு தத்தத்துக்கு நேராக நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்ம இஷ்டம் போல போக முடியாது. ஹல்லேலூயா, அந்த பாதையிலே நாம் கவனமாக போக கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, அதான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நினைவுகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய செயல்கள் மனுஷங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, தேவன் நம்ம என்ன செய்கிறாரு, அதுவும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கண்கள் அதிகமாக என்ன செய்யும், பதிக்கப்பட்டிருக்கும். நம்முடைய ஒவ்வொரு பேச்சு, நம்முடைய சிந்தைகள் எல்லாத்தையும் அவர் என்ன செய்வார், பார்த்து கொண்டே இருப்பார். இங்கு புறப்பட்ட போது ராகேல் செய்த ஒரு காரியத்தை அவன் என்ன செஞ்சா, தகப்பனுடைய விக்கிரகத்தில் என்ன செஞ்சா, எடுத்து ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் உள்ள வச்சுக்கிட்டா. இவருடைய நினைப்பு என்னன்னா, ஏல இந்த விக்கிரகம் தான் என் தகப்பன் என்ன செஞ்சிருக்கு, ஆசீர்வதிச்சிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா தோத்திரம் தொடர்ந்து ஆசீர்வாதம் நம்முடைய புருஷனுக்கும் நமக்கும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இவ திருடி கொண்டு என்ன செஞ்சா, உள்ளே வச்சுக்கிட்டா. ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அதன் விளைவு என்ன தெரியுங்களா, தோத்திரம் இவளால் அந்த கானானுக்கு என்ன செய்ய முடியல, மம்ரேக்கே போக முடியல. வழியிலே இவள் இறந்து, வழியிலே இவளை என்ன செஞ்சா, அடக்கம் பண்ணப்பட்டா. அஃப்கோர்ஸ் ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கலாம், ஆண்டவர் நம்மளை நல்லா ஆசீர்வதிச்சிருக்கலாம். ஆனால் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் ஹல்லேலூயா நம்முடைய சிந்தையோ எண்ணங்களோ ஆண்டவரை தவிர வேற எதற்குமே நம்ம என்ன செய்யக்கூடாது, எதையுமே நம்மளோட வாழ்க்கையில் விக்கிரகமாக என்ன செய்யக்கூடாது. அப்படி நம்ம வைத்தோம்னா அது ஹல்லேலூயா நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கும். நிறைய நேரத்தில் நம்மளை கெடுக்கிறது என்ன தெரியுங்களா, நம்முடைய பிளெஸிங்ஸ் தான். ஹல்லேலூயா, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், உண்மை. ஹல்லேலூயா, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் நம்மை தேவனை விட்டு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது. நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற காரணத்திற்காக நீங்கள் இஷ்டம் போல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அதை கர்த்தர் என்ன செய்வார், பார்த்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. யாக்கோபை கொண்டு வந்தது யார், ஆண்டவர் தான் கொண்டு வந்தார். ஆண்டோட கிருபை இல்லாமல் இவனுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் அது கூட இருந்த ரெண்டும் அதை என்ன செய்யலை, உணரல. ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தது யாரால, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தது ஹல்லேலூயா எப்படி என்ற உணர்வு நமக்கு எப்பொழுது இருக்கணும். கர்த்தருக்கு வைக்க வேண்டிய இடத்தை யாருக்கும் வைக்காதீங்க. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம பெருமையாக பேசுவோம் பற்றியலா மற்றவர்கிட்ட, என் புருஷன் நல்லா சம்பாதிக்கிறாரு சொல்லி பாருங்களேன், 3 மாதத்தில் பீஸ் போயிடும். அப்புறம் இங்கே வந்துக்கிட்டு முடியலன்னு டம்பர் அடிச்சியலை தோத்துரும், என் புருஷன் நல்லா சம்பாதிக்கிறாரு. ஹல்லேலூயா தோத்துரும். தேவனுடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இடையில எதுவுமே இடைத்தருகிற எதுவுமே வரக்கூடாது. பிரைஸ் எதையுமே நீங்கள் விக்கிரகமாய் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், ஏற்று. இதனால தான் ஆசீர்வாதம், நாங்களாம் இப்படிலாம் செய்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க, இன்னும் என்ன தான் பண்ணுறீங்க ஊழியத்தில். ஹல்லேலூயா. நாங்கள் எதுவுமே பண்ணல, கர்த்தருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. இட்ஸ் பியூர்லி த கிரேஸ் ஆஃப் காட். அது கிரெடிட் எடுப்பதற்கு நமக்கெல்லாம் அருகதையே. ஹல்லேலூயா. we are unworthy. it's all is pure grace. ஹல்லேலூயா. எவ்வளவு வேணும் நம்ம தகுதியற்றவர்கள், ஆனால் தேவனுடைய கிருபை தான். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 1-5 நீங்கள் வாசிக்கும் போது, யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு என்னன்னு பேரிட்டானா. ஸோ அவன் ஆரம்பிக்கும் போது the presence of God was with him. தேவனுடைய பிரசனம் இருந்தது, கர்த்தருடைய சேனை அவன் கூட இருந்தது. இதை வைத்து கொண்டே அவன் போயிருக்கலாம். ஆனால் இவனுக்கு திடீர்னு யாரை குறித்து ஒரு பயம் வந்துருச்சு. அங்கே போனால் யார் இருக்கா, ஏசாவை சந்திக்கிற விஷயத்தில் இவன் தடுமாறி போகிறான். மனுஷீகமாக இவன் சில என்ன செய்கிறான்,
முடிவுகளை எடுக்கிறான். தோத்திரம். இதெல்லாம் அனுப்புகிறான். தோத்திரம். அனுப்பிச்சு அதை கண்டோன்னே ஏசா வந்து பிளாட்டாக விழுந்து, வாடா என் தம்பி, எப்போ ஏதுரா உனக்கு இதெல்லாம், தோத்திரம் பரவாயில்லையே அப்படின்னு அவன் பார்த்தான். தோத்திரம். இதெல்லாம் எனக்கு என்னத்துக்கு, எடுத்துகிட்டு போடா, நான் 400 பேரோட வரேன் அப்படின்ட்டான். தோத்திரம். இங்கே வந்து சொல்லிட்டான், எப்பா இதெல்லாம் அவன் ஏற்றுக்கல. தோத்திரம். அவன் 400 பேரோட வரான்னானோன்னு இவனுக்கு விட 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 நாடி போச்சு. ஐயோ, 400 பேரோட வந்தா எங்கது என்ன ஆறுது. தோத்திரம். உடனே எங்கே போகிறான், உடனே எங்கே போகிறான், எல்லாரையும் ஆற்றுக்கு அந்த பக்கம் போக சொல்லிட்டு ஆண்டவரேன்னு போராடுறான். ஏங்க நீங்கள் என்னத்தான் நீங்கள் முட்டி மோதினாலும் அவர் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க. எவ்வளோ நம்ம கம்ப்யூட்டர் மூலையில் எவ்வளோ பிளான் பண்ணுறோம்ல, அதை செஞ்சேன், இப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சோம். தோத்துறோம். சில நேரங்கள் அதுக்கெல்லாம் என்ன செய்யுது, அவைகளெல்லாம் கைவிட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போய் நின்னோம்னா கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ கேட்டு போ அப்படின்லாம் விடமாட்டாருங்க. தோத்திரம். அவர் செய்ய நினைத்ததை சரியாய் செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் திட்டமிட்டதை சரியாய் செய்வார். அவரை சார்ந்து தான் நாம் பிரயாணிக்க வேண்டும் என்று நினைப்பார். ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட நம்ம ஞானத்திலோ நம்முடைய சுயத்திலோ நம்முடைய பலத்திலோ நாம் சார்ந்து விட்டால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தான் சம்பாதித்த திரளான பொருட்களை வைத்து ஏசாவை சமாதானப்படுத்தி விடலாம் என்று நினைத்தான். ஆனால் அது தோல்வியாக முடிந்தது. தேவ சமூகத்தில் போய் நின்றபோது கர்த்தர் அவனை சமாதானமாகவே வரப்பண்ணினார். எந்த ஒரு காரியத்திலும் தேவ ஜனமே கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்ப்பார். இவனுடைய பிரயாணத்தின் பாதையிலே ஹல்லேலூயா, இவனை ஒவ்வொரு நிலையிலும் கர்த்தர் அவனை என்ன செய்கிறாரு, ஹல்லேலூயா, கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஜேக்கப், நான் உன் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் செய்தது உண்மைதான், உன்னை திரும்பி வர பண்ணுகிறவரும் நான் தான். ஆனால் உன் பாதையிலே, நீ திரும்பி வருகிற பாதையிலே, நீ சுதந்திரிக்க போகிற பாதையிலே உன்னுடைய கண்கள் என்னை மட்டுமே ஹல்லேலூயா நோக்கி கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பொசசிவ் காடாக இருக்கார் பார்த்தீங்களா. ஏன்னா நமக்காக தன்னுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கிறார். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா இல்லைங்க, சும்மா இல்லை. எந்த காரியத்திற்கும் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே வைக்கணும். ஹல்லேலூயா. அப்படி வச்சா ஹல்லேலூயா கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு சமாதானமாக கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்து 33ஆம் அதிகாரம் 16லேருந்து 20 வரைக்கும் நீங்க வாசிங்க. அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயீருக்கு போனான். யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய எமோரியரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். இப்போ வெளியே வந்துட்டான் மாமா வீட்டிலேருந்து வந்துட்டு ஏசாவோடையும் சமாதானம் ஆயாச்சு. இப்போ அவனுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா? இப்போ he found very much relaxed. ஹல்லேலூயா, மிகவும் சந்தோஷம். அதனால பார்த்தான் சுக்கோத்து ரொம்ப அழகாக இருக்குன்னு. தோத்திரம். அங்கே ஒரு இடத்த வாங்கி வீடை கட்டி என்ன செஞ்சிட்டான், ஆண்டவர் அவனை போக சொன்னது எங்கே, பெத்தேலுக்கு. அதன் விளைவு அங்கே நடந்த கலாட்டா. ஐயோ தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், ஏன்பா உன்னை நான் பெத்தேலுக்கு தானே போக சொன்னேன், உன்னை யார் இங்கே என்ன செஞ்சா, சுக்கோத்தில் கூடாரம் போடு சொன்ன. ஒழுங்கு மரியாதை கூடாரத்தெல்லாம் சுருட்டிட்டு என்ன செஞ்சான், ஓடே போயிட்டான். தோத்திரம். பிரைஸ். சில நேரங்களில் தோத்திரம் நம்ம கம்ஃபர்டபுளான சோனில் வாக்குத்தத்தத்தை மறந்து நம்மளா சில சாட்டிஸ்ஃபேக்ஷனை நினச்சி நம்ம எங்கேயாவது ஸ்டே பண்ணணும்னு நினச்சின்னு வச்சுக்கோங்க, அதையும் கர்த்தர் அலோவ் பண்ண மாட்டார். எதை நம்ம வாழ்க்கையில் சொன்னாரோ அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் நம்மளை விட மாட்டார். ஹல்லேலூயா. பின் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே தோத்திரம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் நம்ம எங்கு பழி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அங்கே தான் நம்ம பழி செலுத்தணும். அதை காட்டிலும் நமக்கு இஷ்டமான இடத்துல ஏதாவது பலி செலுத்தணும்னா அது தேவன் அங்கீகரிக்க மாட்டார்.
புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுடைய பலிபீடம் எது? கர்த்தர் உங்களுக்கு நியமித்த பலிபீடம் எது? சொல்லுங்க. உங்களுக்கு பலி செலுத்த வேண்டிய பலிபீடம் எங்க? ஏங்க ஆன்லைனுங்க, ஆன்லைன். ஆண்டவர் மாற்றிட்டார், அவரோட பிளான்லாம் மாற்றிட்டார். உங்கள் பலிபீடம் எங்கே இருக்கு? ஆன்லைன். இல்லைன்னா உங்கள் ஃபேன், சில ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, தோத்துரும். சபைக்கு தான் வந்தாலும் சிலருடைய மனசெல்லாம் தோத்துரும். சபை ஆராதனை முடித்தோன்னே போய் அந்த ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கேட்டால் தான் அவங்களுக்கு வந்து அந்த ஏப்பமே வரும். அப்படிலாம் இருப்பாங்க சிலர். இங்கே சும்மா தான் உட்காந்துருப்பாங்க, ஆராதனைக்கு சும்மா தான் வருவாங்க. வரலன்னா இந்த ஆள் திட்டுவான். வந்துட்டு போனோன்னு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு சில ரசிகர் இருப்பாங்க, தோத்துரும், ஊழியக்காரர் ரசிகர் கூட்டம். அவங்களுடைய செய்தி கேட்டால் தான் அவங்களுக்கு என்ன செய்யும், திருப்தியே வரும். தோத்துரும். இங்கே கூட காணிக்க கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தான் அனுப்பிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தான் எங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. எங்கே நீ வந்து பலிபீடத்தை விட்டு நீ எங்கே பலி செலுத்தினாலும் அது அங்கீகரிக்கப்படாது. சத்தியத்தை அறிஞ்சிங்கன்னா நீங்கள் தவறி போக மாட்டீங்க. சத்தியத்தை அறியாதனால தான் இன்றைக்கி இஷ்டம் போல் எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. Hallelujah. There is a place where you have to, hallelujah, praise the Lord. நீ பலி செலுத்த வேண்டிய உனக்கென்று நியமிக்கப்பட்ட இடம் ஒன்று இருக்கிறது. அதை காட்டிலும் நீ வேற எங்கேயாவது உனக்கு சௌரியமான இடத்துல நீ பலி செலுத்தினா அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்களுக்குரிய பலிபீடம் எது? கர்த்தர் உங்களை எங்கே பலியிட வைத்திருக்கிறார்? அதுக்கு தான் ஜெபம் பண்ண வாங்கன்னா என்ன செய்யறதில்ல, எங்கே ஜெபம் பண்ணுவாங்க? நான் வீட்டில் ஜெபம் பண்ணிவேன். வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, அது தனிப்பட்டு. ஆனால் நீங்கள் பலி செலுத்த வேண்டிய இடம் அது, நீங்கள் ஆராதனை செலுத்த வேண்டிய இடம் இதுங்க, நீங்கள் காணிக்கை போட வேண்டிய இடம் அது. ஹல்லேலூயா, இதுதான் உண்மை. கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்த ஒரு பலிபீடம் இது. ஹல்லேலூயா. நம்ம இஷ்டம் போலெல்லாம் வாழ முடியாது. கர்த்தர் எல்லாத்தையும் ஒழுங்காக கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். God is a God of order. ஹல்லேலூயா. நமக்கு பலி செலுத்த வேண்டிய இடம் உண்டு. அதில் நீங்கள் உண்மையாக இருப்பீர்களானால் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆதியாகமம் 34:5 வாசிங்கள். தன் குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியிலே இருந்தார்கள். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். சில நேரங்களில் அதானே சொன்னேன், பிள்ளைகளை ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்யணும், வளர்க்கணும். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, அப்படி தான் நடந்தது. சுக்கோத்தில் கூடாரம் போட்டது. ஈவினிங் வாக், தோத்திரம் டாட்டர் ஆஃப் ஜேக்கப் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் ஆமாம் அழகாக இருக்கே இந்த ஊர் அப்படின்னு போய் வேவு பார்த்தா, போய் என்ன செய்யறாங்க, சைட் சீயிங் பார்த்தாங்க. தோத்திரம் போய் பெரிய பிரச்சனையை இழுத்து தோத்திரம் அந்த ஊரில் இருக்கிற மொத்த விலை ஹல்லேலூயா பலாத்காரமாக அவளை கெடுத்து, அது நிமித்தமாக இவருடைய சகோதரர்கள்லாம் சேர்ந்து அந்த 2 பேரும் சேர்ந்து ஊரையே நாசம் பண்ணிட்டானுங்க. தோத்திரம் பயந்து யாக்கோபு, அப்பா என்னடா அது, நம்ம எல்லாத்தையும் அழிச்சிருவானுங்க போல, நம்ம வம்சமே அழிஞ்சிரும் போல. தோத்திரம் ஆண்டவர் சொன்னார், உன்னை யார் இங்கே இருக்க சொன்ன, நீ பெத்தேலுக்கு போக வேண்டியவன், நீ ஏன் இங்கே என்ன செஞ்ச, கூட துண்டை காணும் துணியை காணும் தூக்கிட்டு ஓடிப்பிட்டான் பெத்தேலுக்கு. ஹல்லேலூயா. தோத்திரம் சும்மா உங்களை கிளப்பி நடுத்தூரிலெல்லாம் நிற்க மாட்டார், அவருடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவார். வாட் ஹி ஹஸ் ப்ராமிஸ்ட் இன் யுவர் லைஃப், அதுதான். ஹல்லேலூயா. உங்கள் நடுத்தூரில் நிற்க வச்சு உங்களை வேடி பார்க்குற ஆண்டவர் கிடையாது. எதை சொன்னாரோ அதை செய்கிற வரைக்கும் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் நீங்கள் எதை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த சரியான நேரம் வரும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நேர்த்தியாய் செய்து, ஹல்லேலூயா, நீங்கள் கடந்து வர பாதையிலும் உங்கள் கண் அப்படி இப்படி திரும்பினா கூட ஹல்லேலூயா நல்ல லாடம் கட்டி உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரை மட்டும் சார்ந்திருக்கிற கிருபை அல்ல ஒரு நாளும் ஹல்லேலூயா தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை ஹல்லேலூயா அது வந்த வழிகளை நினைத்து நீங்கள் பெருமை பாராட்டாதீங்க. அல்ல என்னைக்கும் என்னை ஆசீர்வதித்து கர்த்தர் தான். ஹல்லேலூயா. இந்த மட்டும் என்னை நடத்தின, ஐ எம் அன்வர்தி பட் God has blessed me. ஹல்லேலூயா. அந்த உணர்வோடு கூட நம்ம கடந்து போவோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே நம்ம விக்கிரகங்களாக என்ன செய்யக்கூடாது,
நாம் வைத்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாம் கொடுக்காமல், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், நாம் மற்ற காரியங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. பிரைஸ், என்றைக்குமே நம்ம சுய புத்தியை நாம் சார்ந்திராமல், எல்லாம் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். இவன் கிளம்பும் போது கர்த்தர் அவன் கூட இருந்தது வேதத்தில் அழகாக பதிக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் இருந்தது. அவன் தூதர்களை பார்த்து, இது தேவ சேனை, இவ்வளவும் பார்த்திருந்தும் அல்லேலூயா அவன் எதில் வேலை செஞ்சான்? மூலையில் வேலை செஞ்சான். அல்லேலூயா, பிரைஸ். அன்புக்குரிய தேவ மிகுந்த கவனமாக இருக்கணும். நம்ம ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் அதிக நேரத்திலே நம்ம சுயத்தை நாம் சார்ந்திடாம எல்லாவற்றிற்கும் நாம் கர்த்தரை மட்டும் நாம் சார்ந்திருந்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை அல்லேலூயா ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சத்துருக்களும் சமாதானம் செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. வெயிட் ஃபார் த டைம். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் சமாதானமாக என்ன செய்வாரே? அவர் அப்பனை உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம எதுக்காக போராடவே வேண்டாம். ஹல்லேலூயா. நம்ம அவரை மட்டும் சார்ந்திருந்தால் நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சார்பு எல்லாம் கர்த்தரோடு இருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம ஹல்லேலூயா கவனமாக நம்ம வளர்ப்பதில் ஜாக்கிரதையாக நம்ம இருக்கும்போது நம்முடைய பிரயாணம் சேதப்படாமல் நம்ம போய் சேர வேண்டிய இலக்கை நாம் கரெக்டாக போய் சேர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.